ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இன்றைக்கி வந்து மார்கழியோட டே அண்ட் 3 டேஸ் வந்து உங்கள் கூட வந்து ஷேர் பண்ணிக்க போகிறேன். வெனஸ்டே அண்ட் தேர்ஸ்டே தான். ஸோ ஒரு நாளைக்கு நான் என்ன பண்ணுறேங்கிறது ஷேர் பண்ணுறது கொஞ்சம் போர் அடிக்கும். அதே நான் ஒரு வீக் ஃபுல்லாக என்ன பண்ணுறேங்கிறது ஷேர் பண்ணால் உங்களுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு தான். ஸோ அம்மா வந்து மிளகா காய வைக்க சொன்னாங்க. ஸோ அதை எடுத்துகிட்டு போய் இப்போ வெயில் அடிக்கிற டைமில் தான் நம்மளால் வந்து காய வைக்க முடியும். ஏன்னா அதுக்கப்புறம் வந்து பொங்கல் வந்துடும். பொங்கல் வந்துருச்சு அப்படின்னா பொங்கல் வேலை பார்க்குறது அப்படி இப்படின்னு கொஞ்சம் பிஸி ஆகிடும். அதனால் இருக்கிற டைம் கொஞ்சம் வெயில் அடிக்கும் போதே பொங்கல் வேலையை முடிச்சு வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் அம்மா வந்து பிளான் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக எல்லா ஒர்க்கும் வந்து பண்ணிகிட்ருக்கோம். கோலத்துக்கு பின்னாடி ஒரு பெரிய ஸ்டோரி இருக்குது. ஏன் என்னோடய கோலம் இப்படி வந்து நாசமாகிருக்கு அப்படின்னா, ஒரு குட்டியால் தான் இந்த வேலை ஆச்சு. இந்த குட்டி வந்து உங்களுக்கு யாருங்கிறத வந்து உங்களுக்கு ஆல்ரெடி நான் ஷார்ட்ஸில் வந்து சொல்லியிருப்பேன். ஸோ இவங்க தான் இவங்க எங்கேருந்து வந்தாங்கன்னே தெரியல. வந்து என் கோலத்தை அழைச்சிட்டு நல்லா சாப்பிட்டுட்டு இல்லாத வேலையெல்லாம் பண்ணிவிட்டு வந்து அவங்க கிளம்பிடுவாங்க. 2 டேஸ் இருப்பாங்க, 2 டேஸ் வந்து கிளம்பிடுவாங்க. எனக்கு இப்போ வந்து 6 மந்த் ஆல்மோஸ்ட் முடிஞ்சு 7th மந்த் ஸ்டார்ட் ஆகி போயிட்டுருக்கு. ஆக்சுவலாக வந்துட்டு என்னோடய இந்த ப்ரெக்னென்சி ஜேர்னி வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்க மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகுது. அதே சேம் டைம் அப்படியே கொஞ்சம் திரும்பி பார்த்தா இவ்வளோ நாள் வந்து நம்ம கடந்து வந்துட்டோம். அந்த ஃபஸ்ட்டு 3 மந்த்தெல்லாம் என்னடா இது இன்னும் எவ்வளோ நாள் இருக்குது, இன்னும் 7 மந்த் இருக்குது அப்படின்னு நினச்சிட்டே இருந்தேன். ரொம்ப அப்படியே அழுக வரும். எனக்கு என்ன பண்ணுறேன்னு தெரியாது, யார் மேலே கோவத்தை காட்டணுன்னு தெரியல, எனக்கு என்னன்னே ஒன்றுமே புரியல. நிம்மதியாக சாப்பிட முடியாது, தண்ணி குடிக்க முடியாது, ப்ரஷ் பண்ண முடியாது, அப்படியே இருந்தேன். அதுக்கப்புறம் அப்புறம் கொஞ்சமாக எனக்கு வந்து அதோடய ஃபீல் வந்து எனக்கு எப்போ தெரிய ஆரம்பிச்சிச்சு கம்ப்ளீட்டாக அப்படின்னா 5th மந்த்துக்கு அப்புறம் தான் ஓகே, இப்போ கொஞ்சம் நல்லா இருக்கும், நம்ம நல்லா சாப்பிட்றோம், நம்மளால் வந்து ஓரளவு எல்லாம் வந்து பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி ஆச்சு. அதே சேம் டைம் வந்து பேபியோட காது கேட்குற டைமில் வந்துட்டு ஒவ்வொரு விஷயமும் நான் வந்து பார்த்து பண்ண வேண்டியதாக இருக்குது. இந்த மாதிரி விஷயம் அப்படின்னா நல்ல விஷயங்களை கேட்கணும், சண்டை போடுற இடத்துல இருக்கக்கூடாது, பேட் வேர்ட்ஸ் கேட்குற இடத்துல இருக்கக்கூடாது. ஸோ இந்த மாதிரிலாம் வந்து பார்த்து பண்ண வேண்டியதாக இருக்குது. அவங்க வந்து கிக் பண்ணும்போது அவங்களுக்கு வந்து என்ன விஷயம் வந்து பிடிச்சிருக்கு, எதனால் கிக் பண்ணுறாங்கங்கிறதெல்லாம் வந்து நான் நோட்டீஸ் பண்ணுறேன். சேம் டைமிங் எப்படி இருக்குங்கிறதையும் வந்து நோட்டீஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ எனக்கு வந்து இந்த மார்கழி மந்த் வந்து ரொம்பவே பிடிக்கும். ஸோ மார்கழி மந்தில் வந்து முன்னாடி நாள் வந்து கோலம் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அதை வாசலில் போட்டு அதை ஃபோட்டோ வீடியோஸ்லாம் எடுக்கிறது, அதை வந்து அப்லோட் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எனக்கு ரொம்பவே பிடிக்கும். நான் கிட்டத்தட்ட 9th படிக்கும்போது கோலம் போட வந்து ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ அப்போல்லாம் வந்து சும்மா சின்ன கோலம் தான் போட்டுட்ருந்தேன். ஒரு 2 இயர்ஸ் பேக் 2024 ஆர் 23 எனக்கு கரெக்டாக தெரில. அப்போ தான் வந்து மார்கழி அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல் மந்த்தையும் நான் வந்து ஹேண்டில் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அப்போ தான் வந்து எங்கள் அம்மா ஓகே நீ மார்கழி ஃபுல்லாக கோலம் போட்டுக்கோ அப்படின்னு சொல்லிட்டாங்க. அந்த 2 வருஷம் கிட்டத்தட்ட அதோட 3வது வருஷம் ஃபுல்லாக மார்கழிக்கு வந்து நான் தான் கோலம் போடுவேன். பொங்கல் வரைக்கும் கோலம் போடுவேன். அதுக்கப்புறம் சின்ன கோலம் தானே, அது வந்து நானும் போடுவேன், அம்மா போடுவாங்க, மாற்றி போட்டுக்குவோம். இப்போ இந்த டைமை வந்து எனக்கு எப்படிடா ஓட்டுறதுன்னு தெரியல. அதனால் குட்டி கோலம் போடுறது, அப்புறம் ஏதாச்சும் வந்து ட்ராயிங் பண்ணுறது, ஏதாச்சும் வீடியோஸ் வந்து புதுசாக எடிட் பண்ணுறது, கற்றுக்கிறது, ஏதாவது புது விஷயம் பார்க்குறது, தெரிஞ்சுக்கிறது, இப்படி தான் வந்து இந்த ஜேர்னியை வந்து நான் கடந்து போயிட்டுருக்கேன். வந்து ரொம்ப வருஷமாக வந்து வீடியோ போட்டுட்ருக்கேன். உங்களோட சப்போர்ட் எனக்கு இருக்கா இல்லையா, இல்லை உங்களுக்கு எந்த மாதிரி வீடியோ வேணும்னு கூட தெரியாமல் நானும் வந்து ஓடிக்கிட்டே இருக்கேன். ஸோ என்னால் முடிஞ்சதை நான் வந்து கண்டினியூஸாக வந்து பண்ணணும், உங்களுக்கு வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டுருக்கேன். எனக்கு தெரியல சத்தியமாக நான் பண்ணுறது வந்து குட் ஆர் பேட், இது வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையா, யூஸ்ஃபுல்லாக இருக்குமா இல்லையாங்கிறது எனக்கு சத்தியமாக தெரியல. நீங்களும் யாரும் எனக்கு இது வரைக்கும் தெரியப்படுத்தலை. எந்த ஒரு பேட் கமெண்ட்ஸும் வந்ததில்லை இது வரைக்கும். நல்ல கமெண்ட்ஸ் தான் வந்திருக்கு. பட் இருந்தாலும் வந்து எனக்கு தெரிஞ்சுக்கணும்ல, நான் வந்து இது எப்படி பண்ணிகிட்ருக்கேன், இன்னும் எப்படி பெட்டராக பண்ணலாங்கிற மாதிரி உங்களோட ஐடியா எனக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள் ப்ளீஸ். ஸோ அப்போ தான் வந்துட்டு என்னாலேயும் வந்துட்டு நெக்ஸ்ட்டு வீடியோவில் அந்த மாதிரி உங்களுக்காக, ஏன்னா நான் ஒவ்வொரு வீடியோ எடுக்கிறதுங்கிறது எவ்வளோ ரிஸ்க் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு தெரியல. ஸோ என் சைட் பார்க்கணும், நானே வீடியோ எடுத்து நானே வந்து மூச்சு முட்டுற அளவுக்கு வாய்ஸ் ஓவர் கொடுத்து அதை எடிட் பண்ணுறேன்.
ஒவ்வொரு டைம் வீடியோ போடும்போது, அப்லோட் பண்ணும்போது நான் யோசிப்பேன். இது அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமா? அவங்களுக்கு பிடிக்குமா? ஏன் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைபர் வரல? ஏன் வியூஸ் இல்லவே இல்ல? ஏன் யாருமே பார்க்கல? யாருமே ஏன் கமெண்ட் பண்ணலன்னு நான் யோசிப்பேன். ஏன்னா ஒரு வீடியோவுக்கு நம்ம கமெண்ட் பண்ணுறோம் அப்படின்னா, அந்த வீடியோ பிடிச்ச வாசி தான் கமெண்ட் பண்ணுவோம். ஒருவேளை நம்ம வீடியோ பிடிக்கலையா? இந்த மாதிரியான நெகட்டிவ் தாட்ஸ் வந்து எனக்கு வந்து அதிகமாகவே இருக்குது. அது இந்த டைமில் ரொம்பவே இருக்குது. ஸோ உங்களுக்கு உண்மையிலேயே என்னோடய வீடியோ பிடிச்சிருக்கா? பிடிக்கலைனாலும் பரவாயில்ல. இப்படி பண்ணு, இதை பண்ணாத, இது நல்லா இல்லை. இது இப்படி பண்ண உனக்கு இது சூட்டபிள் ஆகுது ஆகலைங்கிறது மாதிரிலாம் நீங்கள் வந்து எனக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் வந்துட்டு எனக்கு எப்படி நான் பண்ணுறேங்கிறத வந்து என்னால் அனலைஸ் பண்ண முடியும். நெக்ஸ்ட் டைம் உங்களுக்கு நான் எஃபர்ட் போட்டு என்னால் வந்து அந்த மாதிரி வீடியோஸ் வந்து எடுக்கிறதுக்கு முடியும். ஸோ அதனால் வந்து ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். ஸோ ரொம்ப நாளாக நானும் கேட்டுட்ருக்கேன், யாரும் பண்ணுற மாதிரி எனக்கு தெரியல. உங்களுக்கு உண்மையிலேயே பிடிச்சிருந்துச்சுன்னா வந்து கண்டிப்பாக பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோவோட எண்டுக்கு வந்தாச்சு. இதில் வந்துட்டு என்னோடய ப்ரெக்னென்சி எக்ஸ்பீரியன்ஸை வந்து உங்கள் கூட நான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். உடனே நீங்கள் எல்லோரும் வந்து எனக்கு இப்படி தான் இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு யாரும் பயப்படாதீங்க. ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒவ்வொரு மாதிரி இருக்கும் ப்ரெக்னென்சியோட ஜேர்னி. ஸோ எனக்கு ஒரு 3 மந்த்ஸ் வாமிட்டாக வந்துச்சுன்னா, ஒரு சில பேருக்கு வாமிட்டே வராது. ஒரு சில பேருக்கு 7 to 8 மந்த் வரைக்கும் வரும். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். ஒவ்வொருத்தவங்களுக்கும் உங்களோட உடம்பை பொறுத்து ஒவ்வொன்றும் வந்து டிஃபர் ஆகும். ஸோ அதனால் நான் சொன்னேங்கிறதுக்காக நீங்கள் யாரும் இது பண்ணிக்க வேண்டாம், ஒரி பண்ணிக்க வேண்டாம். ஸோ உங்களுக்கு எனக்கு ஏதாச்சும் வந்து நார்மல் டெலிவரிக்கு டிப்ஸ் எதுவும் கொடுக்குற மாதிரி இருந்துச்சு, நீங்கள் ஷேர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். ஸோ எனக்கு இதெல்லாம் வந்து எனக்கு எதுவும் தெரியலை. நான் ஒரு சில வேலைகள்லாம் நானும் பண்ணிகிட்ருக்கேன். கடவுள் வந்து என்ன பண்ணுறாங்கங்கிறது எனக்கு தெரியல. அந்த டைம் நம்மளுக்கு எப்படி இருக்குங்கிறதும் தெரியல. ஸோ பார்க்கலாம், நம்ம உடம்பு வந்து எப்படி இருக்குது, நம்மளுக்கு நார்மல் ஆப்ரேஷனா சி செக்ஷனாங்கிறத வந்து கடவுள் தான் டிசைட் பண்ணுவாங்க. அப்படியே நம்ம இந்த ஜேர்னியை வந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு போக வேண்டியதான். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அந்த வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க, நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இது வரைக்கும் நான் கொஞ்சம் வளவலன்னு பேசியிருந்தேன், சாரி. உங்களுக்கு இதில் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா யூஸ்ஃபுல்லான டிப்ஸை மட்டும் எடுத்துக்கோங்க. நான் இதை கொஞ்சம் வளவலன்னு பேசியிருந்தேன்னா அதை கொஞ்சம் அப்படியே ஓட்டி அவாய்ட் பண்ணிக்கோங்க. நோ ப்ராப்ளம்ஸ். ஓகே, உங்கள் எல்லாரையும் முன்னாடி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். அது வரைக்கும் டேக் கேர், பாய்.